நம்ம லாஸ்ட் வீடியோல டீ பெல்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த டீ பெல்ட்டை எப்படி மேனுவலாவே நம்ம ரீஸ்டார்ட் பண்றதுன்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் கீயை இன்செர்ட் பண்ணி ஆன் பண்றேன். ஆன் பண்ணும் போதும் இங்க பாருங்க ஓடி ஒன் இருக்குல்ல, அதுல வச்சுதான் நான் இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்றேன். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் நான் ஹோல்ட் பண்ணணும். இங்க உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த டீ பெல்ட்னு எல்லோ கலர்ல அதுவும் எரியறது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் கீயை ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கீயை வெளியவே எடுத்துட்டேன். திருப்பியும் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். பட் ஆனா இந்த ப்ரெஸ் பண்றதை நம்ம நிறுத்தக்கூடாது. இப்ப திருப்பியும் நான் கீயை இன்செர்ட் பண்ணிட்டேன். கீயை ஆன் பண்ணிட்டேன். ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணியே பிடிக்கிறேன். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் கையை எடுக்கிறேன். எடுத்துட்டு திருப்பியும் நான் இந்த பட்டனை 1 டைம் ப்ரெஸ் பண்றேன். இங்க 15ன்னு இருக்குல்ல, இது 1.5 லட்சம் கிலோமீட்டர். இப்ப கம்பெனிலேயே கொடுத்துருக்கிறது 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம அந்த டீ பெல்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு. நம்ம அதை எவ்வளவு கிலோமீட்டரோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருப்பியும் செட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஆக்சுவலா 9, 10. இப்போ நான் திருப்பியும் ஒரு 10 lakhs 1 lakh நான் வச்சிருக்கேன். 1 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் திருப்பியும் அது இந்த லைட் எரியற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 10 வச்சதுக்கு அப்புறம் இதை நான் திருப்பியும் ஒரு லாங் ப்ரெஸ் பண்றேன். ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இங்க நான் பண்ணும் போதே அந்த டீ பெல்ட் ஆன லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதான். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க, எந்த வார்னிங் லைட்டுமே எரியல.